வணக்கம். இன்னைக்கு நான் சொல்லப் போற டாபிக் வந்து நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் புரியாது இந்த டாபிக். அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து புரியாது. அதாவது அவங்கவங்க ஒவ்வொரு ஃப்ரீக்வென்சில இருப்பாங்க. ஸோ இது தப்பு கிடையாது. ஏன்னா, ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து சிலவங்களுக்கு வந்து இந்த மோனாட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை டாபிக்கா இருக்கும். ஸோ பல பேருக்கு வந்து அது புரியாம இருக்கும். அதே மாரி இப்போ சொல்ற டாபிக்கும் கொஞ்சம் அப்படிதான். சரிங்களா? கொஞ்சம் புரியுதான்னு ட்ரை பண்ணுங்க. அதாவது இது எப்படி ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, ம் அதாவது இத வந்து நம்ம வச்சுக்கிடலாம். எல்லா விஷயமும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். பட் ஒரு அனுபவமா நம்மளுக்கு கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். சரிங்களா? அ நம்ம நம்ம ஜர்னிலே வந்து அப்படிதான் நடக்கும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் முன்னக்கூட்டினா பல வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ வந்து புரியாது ஃபர்ஸ்ட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பார்த்துருப்போம். அது வந்து நம்மளுக்குள்ள வந்து இருக்கும். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு புரியாது. ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸோ, 3 இயர்ஸோ இல்ல 4 இயர்ஸோ கழிஞ்சதுக்கப்புறம், நம்மளுக்கு அந்த இன்சிடென்ட் வந்து நடக்கும். நடக்கும்போது நம்ம வந்து பார்த்து வச்சிருப்போம்ல, உடனே திருப்பி போய் என்ன பண்ணுவோம்னா, அந்த வீடியோ இருந்தா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம தேடி பிடிச்சு எடுத்து பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு நடந்ததும், அதுவும் வந்து அக்யூரேட்டா இருக்கும். இது அன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு சுத்தமா புரிஞ்சிருக்காது. ஸோ அ திருப்பி வரும்போது தான் வந்து புரியும். அது மாரி தான் இந்த இந்த டாபிக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் புரியாதவங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. என்னைக்காவது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா. சரிங்களா? ஸோ இது என்னன்னா சூட்சும உடல் பத்தி. இப்போ வந்து சூட்சும உடல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நல்லா நம்ம வந்து டீப் மெடிடேஷன் போயிட்டே இருக்கிறோம். சரிங்களா? நம்மளோட இதுல வந்து உள்தன்மையா நம்ம போயிட்டுருக்கும்போது, நம்மளோட மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு வந்து திரும்பும். அது எப்படின்னா, எமோஷனலே வந்து இல்லாத ஒரு நிலை. அந்த நிலை வந்து எப்படி இருக்கும்? எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கும் அதாவது வெளியில இருக்கிற வங்களுக்கும் மனிதர்களுக்கும் வந்து ஒரு ஒரு தொடர்பு வந்து அ தொடர்பு இல்லாத மாரி அப்டின்னு சொல்றதோட, ஒரு தனியாக ஒரு உணர்வு வந்து கிடைக்கும். அதாவது இது நான் சொல்றது நம்மளுடைய மைண்ட் வந்து காம்ல இருக்கும்போது, அமைதியாகும்போது, அந்த உணர்வு தன்மையில் அந்த கான்ஷியஸான ஒரு இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தனியா ஒரு அதாவது நமக்கும், பூமிக்கும் உள்ள மனிதர்களுக்கும் ஒரு ஒரு உணர்வு நிலை வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இது வந்து டீப்பா போகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து எப்படின்னா, ஹார்ட்ல வந்து நடக்கும். இதுக்கும் நம்ம மைண்டுக்கும், நம்மளோட பாடிக்கும் வந்து சம்மந்தமே வந்து கிடையாது. கனெக்ஷனே வந்து கிடையாது. இப்போ இந்த சூட்சம நிலை சொல்ட்டு நம்ம வந்து உணர்வோம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டம் வரம்போது நம்மளுக்கு இது ஸ்டார்ட்டிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தூக்கத்திலே வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த இந்த கான்செப்ட் சரிங்களா? நம்மளோட அதாவது இது இது ஆன்மாவா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வந்து ஆன்மா கிடையாது. ஆன்மாவுக்கு முந்தின நிலையில உள்ள சூட்சும உடல். சரிங்களா? ஸோ இது கான்ஷியஸ்னஸ் தான். இப்ப நான் பேசுறது ஃபுல்லுமே வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ் பத்திய ஒரு உணர்வு நிலை தான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது இது இந்த இந்த இது நடக்கும்போது, நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து தூக்கத்துல தான் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ அது வந்து தெரியாது. எதார்த்தமாவே நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் நம்ம போக 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 என்ன ஆகும்னா, ஒரு கட்டம் வரும்போது இத நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வரம்போது தான் வந்து, இது என்ன பண்ணுது? நம்ம சூட்சும உடல் வந்து என்ன பண்ணுது? என்ன வேலை செய்யுது? நம்ம பூமி கிட்ட வரம்போது என்ன வேலை செய்யுது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உணர்வு நிலையில இருந்து நம்ம வந்து கவனிப்போம். சரிங்களா? அதாவது நம்ம உடலுக்குமோ, நம்மளுடைய மைண்டுக்குமோ வந்து கனெக்ஷன்ஸ் கிடையாது. அந்த உணர்வுக்கு மட்டும் தான் வந்து இது வந்து கனெக்ஷனா வந்து கிடைக்கும். ஸோ, இந்த இது வந்து இத என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பூமி தன்மையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராசஸையும் வந்து பண்ணலாம். இந்த பூமியில உள்ள எங்கனாலுமே நீங்க வந்து இத வந்து பண்ணிக்கலாம். அது கீழயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? பூமிக்கு கீழ. அதோட தாண்டி போனோம்னா, வேற வேற பிளானட் அதுக்கும் வந்து இது வந்து பண்ணிக்கிடலாம். இத வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத வந்து ரொம்ப பெரியதுக்கு எக்ஸ்பாண்டும் பண்ணலாம். சுருக்கமடையும் வந்து நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நம்ம பக்கத்துல இந்த ஆரா ஆரா அப்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு டைப்ல இது வந்து எப்டி அப்டின்னு சொன்னீங்கன்னா,
சுருக்கவும் முடியும், எக்ஸ்பாண்ட் பண்ணவும் முடியும். அது நம்மளால வந்து அது அது செய்ய முடியும். சரிங்களா? அந்த விழிப்புணர்வு தன்மையில் வந்து என்ன எதுக்காண்டி இது செய்றதுக்கு நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு வொர்க்குக்காண்டி வரும். இந்த வொர்க் வந்து பெர்சனல் பெனிஃபிட்டுக்காண்டி யாராவது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? இதை தடுக்கிறதுக்கும் பலவிதமான இது வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சாப்பாடு, நல்ல உறக்கம் இல்ல அப்படின்னா, அதே மாரி நெறைய கார்மிக் நபர்கள் நம்மகிட்ட அதனால தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆனா தான் ஒரு மிஷன் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நெறைய கார்மிக் பாண்டு இதெல்லாம் இருந்தது அப்டின்னா, இதை வந்து உணர முடியாது. ஏன் அப்டின்னா, இது வந்து உணர்தல் தான். இது வந்து வேற எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து நம்மளோட உடம்போ, எதுமோ வந்து கிடையாது. உணர்தல் சரிங்களா? ஸோ உணர்தல் அப்டின்னு சொல்லிட்டு வரம்போது, இதை தடுக்கிறதுக்கும் இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கும் வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து கடந்து போகும்போது தான், இதை வந்து நீங்க வந்து உணர முடியும். சரிங்களா? இப்போ பிறருடைய நல்லதுக்காண்டி இது செய்றதுக்கு நம்மளுக்கு இறை ஒரு ஒரு வேலைய வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கும். சரிங்களா? இந்த கான்ஷியஸ்னஸ் மூலமாக நம்மளுடைய உடம்புக்கோ, நம்மளுடைய மனதிற்கோ வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு டீப் ஸ்டேட்ல வந்து நம்ம போகும்போது, நம்மளுடைய சூட்சும உடல் அந்த உணர்வு ரீதியாக அந்த அந்த விஷயத்தை கேட்ச் பண்ணும். சரிங்களா? இப்போ அதை செய்றதுக்கான ஒரு 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 இது வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கும். அதுதான் வந்து மிஷன் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். நம்ம அப்போ கான்ஷியஸ்னஸா இருந்து, நம்ம பார்த்து வந்து இத செய்யணும். இது வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது எமோஷனல் ஹீலிங்க்கு மொதற்கொண்டு யூஸ் பண்ணலாம். பட் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நெறைய சிக்கல்கள் இருக்கும். வேலை நெறைய இருக்கும். எஃபோர்ட் வந்து ரொம்ப போட வேண்டியது இருக்கும். ஸோ பேசிக்கலா வந்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து தடுத்துட்டு, ஒரு நல்ல காரியத்துக்காண்டி நீங்க வந்து இத செய்தீர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்சனல் பெனிஃபிட் காண்டி செய்யாமல், பிறருடைய நன்மைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா, அந்த அந்த ஜாப் முடிஞ்ச உடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஹையர் கான்ஷியஸஸ்க்கு நம்ம கொண்டு போவோம். அதாவது ஒரு இந்த இந்த வேலை அதாவது இதான் நான் சொன்னேன்ல, இத சுருக்கிக்கலாம், பெரிய லெவல் கொண்டு போலாம். இந்த பூமி இப்ப இங்க இருக்கு. அது கொஞ்சம் தள்ளி, அதற்கும் மேலேயும் வந்து நம்மளால வந்து போக முடியும். ஸோ ஒரு ஒர்க் எடுத்தோம்னா, அத வந்து முடிக்கணும். முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்க வந்து போகலாம். ஆனா, ஒரு மிஷன் ஒர்க்கை வந்து எப்படி அப்படின்னா, இது வந்து ஆழமான ஒரு உளப்பணி. இது வந்து எளிது கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, நான் சொல்றேன்ல, இது வந்து மூழ்கிருவோம் நம்ம. அது அந்த அந்த உணர்வுக்கும், இங்க உள்ள வெளியில தன்மைக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இது வந்து ம் சாதாரணமா ஒரு கனெக்ஷன்ஸ் மாரி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப மூழ்கிருவோம். ஏன் அப்படின்னா, ஃபுல்லுமே வந்து எனர்ஜிஸ் தான் வந்து இதுல வந்து அதிகப்படியாக ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இப்போ நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேலையை செய்து முடித்தவுடன், இந்த இத பண்ணி முடிச்சதுக்கப்புறம், டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்விட்ச் ஆஃப் ஆகாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, அந்த வேலை செய்றோம்ல, இந்த வேலை செய்யும்போது ஒரு எனர்ஜி எப்படியும் உருவாகும். அந்த எனர்ஜி வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில், நம்மளோட சக்கரங்கள், நம்மளோட மனவடி எல்லாத்துலயுமே என்ன ஆயிருக்கும்னா, போய் செட்டில் ஆயிருக்கும். அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ ஒரு சூட்சும உடல் வச்சு ஒரு ப்ராசஸ், ஒரு வொர்க் பண்றீங்க. ஒரு நற்காரியங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதை வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ள போக தெரிஞ்ச நம்மளால வெளிய வரயும் வந்து தெரியணும். வெளிய வர தெரியல அப்படின்னு சொன்னா, ரொம்ப கஷ்டமாயிரும். இதுக்குள்ளயே வந்து நம்ம வந்து கடக்கணும். ஆனா, இது இது வந்து கொஞ்சம் வெளிய வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஒரு 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 வொர்க்க முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் நான் சொல்றேன். அந்த நரம்பு மண்டலம், சக்கரம் எல்லாமே என்ன ஆகும்னா, செட்டில் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படும். அப்ப வந்து இப்போ வந்து ஒரு ஒரு வொர்க் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு சைக்கிளா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து முடிவு வரும். அப்போ நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ள போய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நினைவுகள் எப்படி நம்மகிட்ட அந்த உணர்வுகள் வந்து ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். ஸோ, அது வந்து லூப்க்குள்ளேயே வந்து வர்றாப்ல இருக்கும். திருப்பி திருப்பி வந்து அது வந்து வரும். அப்போ அதை அழிக்கிறோம், டோட்டலா வந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இறுதி கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான்
செய்யும். சரிங்களா? அப்போ ஒரு பெரிய அனுபவத்தை நம்ம மனம் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? அது உடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனமானது என்ன பண்ணும்? இது இது நம்ம என்னதான் பார்த்தாலும் நம்ம மனதுக்கு வந்து ஏன்னா கான்ஷியஸ்னா தான் இந்த வேலைய வந்து நம்ம செய்றோம். ஃபர்ஸ்ட்டு தான் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான் வந்து இது வந்து தூக்கத்துல வந்து நடக்கும். போக போக நம்மளாவே கான்ஷியஸ்னஸாவே இத வந்து செய்றோம். அப்ப செய்யும்போதும் நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணும்? அதாவது மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து திருப்பி திருப்பி நம்மளுக்கு பார்க்கும். ஏன்னா, இந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அனுபவமா கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கு வந்து அனலைஸ் பண்ணும். இதுக்கு வந்து மீனிங் தேடும். ஸோ இப்போ அதனால நம்மளுக்கு என்ன தோணும்னா, இதுக்குள்ளே நான் வந்து கிடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து எடுக்கும். அப்போ ஒரு மிஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பழைய நான் ஆல்ரெடி நான் இருக்கிறேன்ல, அது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுட்டு, புதிய நானை வந்து நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடைப்பட்ட தன்மை இருக்கும்ல, இந்த புதியது எடுக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன், இவ்ளோ கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒரு வேலையெல்லாம் வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாய்ட் ஸ்டேட் வந்து இருக்கும். அதுதான் அந்த ஸ்டேட்டை வந்து நீங்க வந்து ஏத்துக்கிடணும். இதுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தியான உணர்வா அப்படி இருக்கும். இல்ல ஒரு பிளிஸ் மூமென்ட்டா இருக்கும். இல்ல வெளி உலகம் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி நம்மள விட்டே வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போன மாரி இருக்கும். அப்பம் இது எல்லாமே நல்ல சிக்னல் தான். அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு வேலை, ஒரு நற்காரியங்களுக்காண்டி ஒரு வேலை வந்து நம்ம செஞ்சு முடிச்சுக்கிறோம். ஆனா, இதுக்குள்ள கொஞ்சம் மூழ்குவோம். அதுவும் வந்து நிஜம் தான். இது ஏன்னா டக்குன்னு எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய அனுபவத்தை வந்து நம்மள வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டக் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்காம, இது ஒரு இன்டகிரேஷன் அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீஷன் ப்ராசஸ் வந்து இதுல வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளா என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸா வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்னைக்குமே வந்து ஃபோர்ஸா வந்து எதையுமே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த மாரி ப்ராசஸ் வந்து நம்மளுக்குள்ள வந்து போயிருக்கும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாம, என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ இப்ப நானா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்பமோ எனக்கு இந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு இது வந்து கிடைச்ச 2 மாசம் எடுக்கலாம், 3 மாசம் எடுக்கலாம், இல்ல 4 மாசம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அதிலயே வந்து நான் வந்து இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பையா இருந்து, அத நான் யோசிக்கும்போது, அப்சர்வ் பண்ணும்போது தான் என்ன என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஒர்க் குடுக்கப்பட்டது. அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனாலும் அந்த கம்ப்ளீட் பண்ணுனதுக்கு அப்புறமும் நம்ம உள்ளேயே கடந்து தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். வெளிய வரல நம்ம அப்படிங்கிறது தெரிய வரும். அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன் அப்டின்னா, நம்ம மைண்ட் ஆனது ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அத திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு அனலைஸ் தேடும். அதுக்கு ஒரு மீனிங் தேடிட்டு இருக்கும். ஸோ தேடிட்டு இருக்கும்போது, அந்த பழைய நினைவுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும். ஏன் அப்டின்னு சொன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜி வைஸ்ல ஒரு வேலை செய்யற ஒரு ஒரு இது ஒரு ஒரு இந்த வேலையே வந்து எனர்ஜி வைஸ்ல தான் வந்து நடந்திருக்கும். ஸோ நம்ம நரம்பு மண்டலம், நம்மளோட சக்ராஸ் எல்லாமே வந்து செட்டில் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ இத புரிஞ்சுகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டம் இப்ப நீங்க இத புரிஞ்சு அதுல இருந்து நீங்க வெளிய வந்தா தான், உங்களுக்கு அந்த மிஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுவரைக்கும் நீங்க இல்லன்னா உள்ள கிடக்க தான் செய்வீங்க. சரிங்களா? அத அத கம்ப்ளீட் ஆச்சுதுன்னா, நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அடுத்த கட்ட ஆன்மீக உயர்வுக்கு நம்மள வந்து தூக்கிட்டு போகும். கொண்டு போகும். சரிங்களா? ஸோ, இந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுகிட்டு போகும்போது இந்த எடப்பட்ட காலம் இருக்குதுல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வொர்க் இந்த மாரி சூட்சும உடல வச்சு ஒண்ணு பண்றீங்க. அத வந்து முடிச்சுருவீங்க. ஆனா முடிச்சதே தெரியாம உள்ளுக்குள்ளயே கடந்துகிட்டே கிடப்பீங்க. அப்பம் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி உங்க மைண்ட் எல்லாமே அத அத பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நம்மள சக்ராஸ் எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டு கிரவுண்ட் பண்ணுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்பதான் அதுக்கப்புறம் தான் ஐய்யய்யோ! நம்ம உள்ளயே கிடக்காம வெளிய வரணும்னு சொல்லிட்டு வெளிய வருவோம். வெளிய வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப் எடுத்துக்கிடணும். அந்த கேப்ப எடுத்துக்கிட்டு தான் நீங்க எடுத்தா தான் என்ன வரும் அப்டின்னா, அடுத்த லெவலுக்கு வந்து உங்கள வந்து கொண்டு போகும். அடுத்த ஒரு பெரிய ஆன்மீக உயர்வுக்கு வந்து உங்கள வந்து தூக்கிட்டு போகும். அந்த காலகட்டம் தான் என்னன்னா, சும்மா இரு. அப்ப நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு சூட்சும உடல் வச்சு ஒரு மிஷின் ஒர்க் பண்ணிட்டீங்க. முடிச்சிருப்பீங்க. அந்த தாக்கம் வந்து கிட்டத்தட்ட 2 மாசமோ, 3 மாசமோ அது அவங்க லெவல பொறுத்து இருக்கும். கண்டிப்பாக அது இருக்கும். அந்த தாக்கம் இருக்கும். அந்த தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, ஐய்யயோ! நம்ம மூழ்கியே கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து அதுல இருந்து வெளிய எந்திரிச்சு வந்து
நீங்க உணர்ந்து அத வெளிய எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம், அடுத்த லெவலுக்கு வந்து உங்கள வந்து கூட்டிட்டு போகும். அடுத்த பெரிய ஆன்மீக உயர்வுக்கு வந்து உங்கள கூட்டிட்டு போகும். ஸோ இந்த காலகட்டம் தான் ஜஸ்ட் சும்மா இரு அப்படிங்கிற ஒரு 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 டைம்ல வந்து நீங்க கம்முன்னு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாமே வந்து என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி கிடைச்ச எல்லாமே வந்து இதாயிரும். எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆயிரும். நம்மள அந்த பழையது எல்லாமே நம்மளுக்கு வந்து எரேஸ் ஆயிட்டு, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போறதுக்கு வந்து நம்ம வந்து தயார் தயார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், பிரபஞ்சம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்மள வந்து கூட்டிட்டு போகும். ஸோ இந்த சூட்சும உடலோட இதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, லைட் பாடி கான்செப்ட் வரும். இந்த இந்த இப்போ நம்மளுக்கு எவ்வளத்துக்கு வந்து இத பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அ நம்மளுக்கு வச்சிருக்கும் பிரபஞ்சம். அடுத்தது ஏதாவது குடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கும். ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, அதுதான் லைட் பாடிக்கு நம்ம போகக்கூடிய ஒரு தயார் நிலைக்கு வந்து நம்மள வந்து கொண்டு போகும். சரிங்களா? ஸோ இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்ல விஷயங்களுக்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். பிறருடைய நன்மைக்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். நம்மளுடைய பெர்சனல் பெனிஃபிட்டுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. பிரபஞ்சம் அதை பிளாக் பண்ணிரும் உங்களுக்கு. தேங்க் யூ.